அன்பானவர்களே, வாழ்க்கையில் எப்படி உயர்வது என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே நாம் சில காரியங்களை தெரிந்து கொண்டு வருகிறோம். சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு உயர்வு கிடைக்காமலேயே இருக்கும். நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருக்கும். அப்படி ஒன்று நடக்காது என்பது போல் கூட நமக்கு தோன்றிவிடும். அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுக்கு மேல ஒண்ணும் முடியாது. அப்படிங்கிற நிலைமைக்கு நாம சில நேரம் தள்ளப்படுவோம். ஆனால் அன்பானவர்களே, அதற்காக நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். அன்னாள் என்று ஒரு பெண்மணியை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. குழந்தையே பிறக்காது என்ற ஒரு கட்டத்திலே அவள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாள். ஜெபித்ததோடு மட்டுமல்லாமல் குழந்தையை ஆண்டவருக்கே கொடுத்து விடுகிறேன் என்று பொருத்தனை பண்ணுகிறாள். இப்படியாக பாருங்கள், ஒருவேளை உங்களுடைய முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால், உங்களால உயரவே முடியாது, என் வாழ்க்கையே அவ்வளவுதான், இப்படியே தான் நான் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்களும் கூட இந்த அன்னாளைப் போல பொருத்தனை பண்ணி நீங்க ஜெபிங்கள். ஆண்டவரே, உங்களுக்காக நான் ஏதாவது செய்கிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையை நீங்கள் செய்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாக அன்னாளுக்கு ஆண்டவர் எப்படி ஒரு சாமுவேலை கொடுத்தாரோ அதே போல உங்களுடைய முயற்சிக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வெற்றியை கொடுப்பார். இதை குறித்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னாள். எப்பொழுது என்றால், அந்த பிள்ளையை ஆண்டவர் கொடுத்த பிறகு அவள், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது, அதாவது எனக்கு ஒரு உற்சாகம் பிறந்திருக்கிறது, எனக்கு ஒரு பலன் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி சந்தோஷமாக பாடுவதை இங்கே நாம கவனிக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்வு கொடுத்து விட்டால் அந்த உயர்வு நம்முடைய பலனை, நம்முடைய உற்சாகத்தை அது அதிகமாக்கும். எனவே அன்பானவர்களே, நீங்கள் எதற்கும் கலங்காமல் பொருத்தனை பண்ணி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை நிச்சயமாக கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.